கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த நன்மையை கொண்டு வரும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமானா, இந்த பலன் போதும், இந்த பலன் போதும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்ம நினைக்கிறோம்ல, எனக்கு பலன் இல்லை. பலன் உங்கள்கிட்ட இருக்குது. உங்கள் பலனை சொல்லலை, கர்த்தருடைய பலன். நம்ம எல்லாரும் சொல்கிறது தான், எனக்கு தாங்கிறதுக்கு பலன் இல்லை, சகிக்கிறதுக்கு பலன் இல்லை, இதை மேற்கொள்கிறதுக்கு பலன் இல்லை. நம்ம எல்லாரும் பலன் இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஆனால் கர்த்தராகிய தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து, உனக்கு இருக்கிற பலன் போதும், உனக்கு இருக்கிற பலன் போதும். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12-13 வசனத்தை வாசித்து பாருங்கள். கிதியோன், அவனுக்கு உண்மையாகவே தைரியம் இல்லை, பலன் இல்லை, இரவில் போரடிக்கிறான். அவனை பார்த்து கத்த சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும், உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும். உன்னை அனுப்புகிறதுனா, உன் கூட இருக்கிறதுனா, உன்னை எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறதுனா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவரிடத்துலேருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பலன் வந்துடும். கிதியோன் எழும்பினா மீதியானியர்களை அப்படியே முழுவதும் முறியடித்தான். எங்கிருந்து வந்தது இந்த பலன்? பரலோக பலன். இன்றைக்கி இருக்கிற பலன் போதும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம எல்லாரும் பலன் இல்லைன்னு சொல்கிறல. இன்றைக்கி நான் சொல்லட்டுமா, கர்த்தர் தான் உங்கள் பலன். எல்லோரும் மனசுக்குள்ளே சொல்லுங்கள், கர்த்தர் என் பலன். சகரியா 4:6 வாஸ்து பார்த்தா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் ஆகும். இந்த பலன் எங்கே இருக்குது? கர்த்தருடைய ஆவியில். கர்த்தருடைய ஆவியில் வேதம் சொல்லுது. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனத்தை வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்த. ஏன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறா, நான் இல்லை, அப்போ நீங்கள் பலன் இல்லாமல் போயிடுவீங்க. ஆனால் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது உங்களுக்கு பலன் வந்துடும். பாடுகளை சகிக்கக்கூடிய பலன் வந்துடும். இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் ஒன்று கேளுங்க, பலன் தாங்க ஆண்டவரே. நான் எப்போவுமே ஒரு காரியம் சொல்லுவேன், சோதனை வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. சோதனையை சகிக்க பலன் தாங்க, சோதனையை மேற்கொள்ள பலன் தாங்க. ஆண்டவர் அழகாக செய்வார். ஆசாவுடைய அழகான ஜெபம், அழகான ஜெபம் 2 நாளாகமம் 14-11 பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். அந்த உதவி தான் பலன். உங்களுக்கு கர்த்தர் பலன் கொடுப்பா. நிச்சயமாக ஒரு பலன், ஆவி ஆத்மா சரத்தில் பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். கவலைப்படாதீங்க, சொல்ல முடியும். நீங்கள் எல்லோரும் சொல்லலாம், எல்லோரும் சொல்ல முடியும், சொல்லணும். உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற சத்துருவை பார்த்து, உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற பிரச்சனைகளை பார்த்து இந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கடி உங்கள் இருதயத்தில் சொல்லி பாருங்கள். பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒரு பலன் வரும் பாருங்கள். அந்த பலன் பிசாசை ஜெயிக்கக்கூடிய பலன், உலகத்தை ஜெயிக்கக்கூடிய பலன், சோதனை பாடு பத்திரம் ஜெயிச்சிடலாம். இன்றைக்கு பரலோகத்திலிருந்து பலனை கிதியோனுக்கு கொடுத்தது போல் உங்களுக்கு கொடுக்க போகிறார். செபிக்கலாமா? தகப்பனே, பரலோக பலத்தினால் ஒவ்வொருவரையும் இடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.